ஹாய் நண்பா, நான் மிஸ்டர் பட்டாலகரன். ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. இந்த அக்னிவீர் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாரும். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப கேட்கவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எக்ஸாம் மட்டும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கே மேட்ரு. ஃபிசிக்கல் எப்படி பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது இல்லாமல் ஆனால் வெயிட் அதிகமாக இருங்க, ஸோ அதுக்கும் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்க நெக்ஸ்ட் ஒரு எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 45 டேஸ்லேருந்து ஒரு 60 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும்டா. மேக்ஸிமம் ஒரு 70 டேஸ் வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் கூப்பிட்றதுக்கு. அதாவது 2 மந்த்ஸு. அந்த 10 டேஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறது, அவுட் ஆகுறது, அதுக்கான ப்ராசஸ் போயிடும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கணுங்க. லாங் ரன் நிறைய பண்ணுங்கள். லாங் ரன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ 1600 ஓட்டுறது வந்து எஸ்எஸ்சி ஜிடி விட இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நான் என்னோடய ஆர்மி ட்ரை பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்டுக்கு போனதுமே ஒரு ஃபஸ்ட்டு என்னோட செட் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் ரன் வந்து நான் 5 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். 5 கிலோமீட்டர் ஒரு ரவுண்டு வந்து, அதாவது 1 கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர், அதாவது 13 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஓடுற மாதிரி இருக்கும், 13-14 ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ நீ அந்த ஸ்பீடில் ஓடினா 1 கிலோமீட்டரை வந்து 5 நிமிஷத்தில் கவர் பண்ணலாம். அந்த மாதிரி 3 கிலோமீட்டரை கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹிட் ரன்ஸ் ஓடுவேன். ஸோ என்னோடய ஹிட் ரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த 3 கிலோமீட்டர் முடிச்சதுமே ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கிரவுண்டு உள்ள வருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 200 மீட்டர், ஒரு 400 ட்ராக் இருந்ததுன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணோம். ஸோ நார்மலாக ஒரு ரிதமில் வாக் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்த ஒரு 300 இல்லைனா 400, நீ எப்படி செட்டு பிரிச்சுக்கிறியோ 200 ஆகும் பிரிச்சுக்கலாம், இல்லை 400 ஆகும் பிரிச்சுக்கலாம். நல்ல ஸ்டெமினா இருந்தால் 400 பிரிச்சுக்கலாம். ஒரு ஸ்ப்ரிண்ட்டு உன்னால் எவ்வளோ எனர்ஜி போட்ட ஓட முடியுதோ ஹிட்டு கொடுக்கணும். சரியா? ஸ்ப்ரிண்ட்டை முடிச்சிட்டியா, திரும்பவும் பாதி ரவுண்டு, ஸோ ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் வந்து ஸ்லோ ஜாக்கு. அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீ அதை வந்து கவர் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அகைன் என்ன பண்ணணும்னா, ஸோ அதே மாதிரி ஒரு 400 ஹிட்டு ஃபுல்லும் எனர்ஜி போட்டு ஓடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 செட்டு பண்ணி முடிச்சிட்டியா, அதுக்கப்புறம் நல்லா வார்ம் டவுன் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணணும், ஹை ஜம்ப்பு, சைட் ஜம்ப்ஸு அதெல்லாம் பண்ணி முடிச்சு திரும்ப பாடி ஹீட் பண்ணி ஸ்ப்ரிண்ட் கொடுக்கணும். 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு, 200 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு, அந்த மாதிரி ஒரு 3 செட்டு. இது முடிச்சதுக்கப்புறம் ஸோ அன்றைக்கான டே ஒர்க் அவுட்ஸ் உனக்கு நீ எதில் வீக்காக இருக்கியோ, லெக் வீக்காக இருக்கா, லெக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணு. ஸோ செஸ்ட் இல்லையா, செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து டெய்லி இருக்கணும். லெக் ஒர்க் அவுட்டு உனக்கு வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸ் இருந்தால் கூட போதும், இல்லை 2 டைம்ஸு, வெட்னஸ்டே ஒரு சண்டே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மேக்ஸிமம் நம்மளோட ஸ்ப்ரிண்ட் கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீ கவர் பண்ணால் இதை பேஸு. ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்ல, ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து நீ இந்த ப்ராசஸையே கண்டினியூ பண்ணியிருந்தா டைம் மேனேஜ்மெண்ட் உனக்கு சூப்பராக பண்ணலாம் கடைசி டைமில். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு இல்லை ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஐடியா அண்ட் டிப்ஸ் கொடுக்குறேன்.